ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கழுதை தேஞ்சு கட்டெரும்பாச்சு அப்படின்னு நம்ம ஊரில் ஒரு சொலவடை சொல்லுவாங்க. அது 100% பொருத்தமாக இருக்கிறது நம்மளுடைய கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணியிருக்கிற ஆர்பிஐ பாண்ட்ஸ்க்கு தான். 2003 முதல்ல அந்த பாண்ட் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதோட டென்யூர், அதாவது வைப்பு காலம் 6 வருஷம், வட்டி விகிதம் 8%. அப்போ நம்ம வட்டியை வேணுமானா கடைசியில் கூட மொத்தமாக வாங்கிக்கலாம், இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவை வாங்கிக்கலாம் அப்படின்னு ஆப்ஷன் இருந்தது. சப்போஸ் நம்ம மொத்தமாக கடைசியில் வாங்குறதா இருந்தால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஈல்டு 10.2%. அதுக்கப்புறம் இதை ஃபிசிக்கலாக பாண்டாக வாங்கிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம பாண்டாக வாங்கும்போது அதை ஒரு கடன் அவசரமாக தேவைப்பட்டால் அதை ஒரு கொலேட்ரல் செக்யூரிட்டி, அதாவது ஒரு பிணையாக வச்சு நம்ம அது மேலே கடன் வாங்க முடியும். இப்படி எக்கச்சக்க கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி ஃபீச்சர்ஸு அந்த பாண்டில் இருந்தது. ஆனால் அப்போ பேங்க்ஸ்லாம் வட்டி விகிதங்கள் நல்லா 10 to 12% இருந்ததால் பொதுமக்கள் இதை அவ்வளோவா கண்டுக்கல. ஸோ 2018 நம்ம கவர்மெண்ட்டில் என்ன பண்ணாங்க, இந்த பாண்டை வித்ட்ரா பண்ணிவிட்டு அதே ஃபீச்சர்ஸோட 7.75%ல் ஒரு பாண்டு கொண்டு வந்தாங்க. 2-3 சின்ன மாற்றங்கள் தான். இன்ட்ரெஸ்ட் 0.25% கம்மி, 7.75%. டென்யூர் 1 வருஷம் அதிகம், அதாவது 6 வருஷ காலத்திலேருந்து வைப்பு காலம் 7 வருஷம் ஆயிடுச்சு. அப்புறம் டிமேட்ல இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்படி சின்ன சின்ன மாற்றங்களோட வந்தது. இருந்தாலும் அந்த டைமில் 2018 காலங்கள்லேயே வட்டி விகிதங்கள் குறைய ஆரம்பிச்சிச்சு வங்கிகளில். அதனால் பொதுமக்களுக்கு இந்த கவர்மெண்ட் பாண்ட் மேலே ஒரு அட்ராக்ஷன். ஏன்னா தொடர்ந்து 7 வருஷத்துக்கு மாறாமல் 7.75% கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொதுமக்கள் இதில் ரொம்ப கொஞ்சம் ஆர்வத்தோடு இறங்க ஆரம்பித்தாங்க. பொறுக்குமா நம்ம ஆர்பிஐக்கு. உடனே இந்த 2020 மே 28 அன்னைக்கு அந்த பாண்டை வித்ட்ரா பண்ணிவிட்டு ஜூலை 1 இந்த ஃப்ளோட்டிங் ரேட் பாண்டை கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஃப்ளோட்டிங் ரேட் பாண்டோட ஃபீச்சர்ஸ் என்ன, ஃப்ளோட்டிங் ரேட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த பாண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா டென்யூர் 7 இயர்ஸ் தான், வைப்பு காலம் 7 வருஷம், அதில் மாற்றம் இல்லை. இதில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டு 1000 ரூபாய், மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம், அதுக்கு சீலிங் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் எல்ஐசி வயவந்தன யோஜனா, சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம், இதிலெல்லாம் நீங்கள் 15 lakhsக்கு மேலே வைக்க முடியாது. இதில் அந்த மாதிரி எந்த சீலிங்கும் கிடையாது. ஆனால் ஒரு ரைடர் என்ன அப்படின்னா, டிமேட்டில் தான் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும் இந்த பாண்டை. உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் இல்லாத பட்சத்தில் பக்கத்தில் உள்ள நேஷனலைஸ்ட் பேங்க்கு, இல்லைன்னா ஐடிபிஐ பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஆக்சிஸ் பேங்க், இந்த மாதிரி ப்ரைவேட் பேங்க்ஸில் கூட போய் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அவங்களோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு இந்த பாண்ட் வந்துடும். அவங்க நம்மளுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஆனால் அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம இதை பிணையாக வச்சு எங்கேயுமே கடன் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை தான். சீனியர் சிட்டிசன்ஸ்க்குன்னு தனியாக எந்த விதமான வட்டி சலுகையெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கியூமுலேட்டிவ் ஆப்ஷனை எடுத்துட்டாங்க. அதாவது நீங்கள் மொத்தமாக கடைசியில் வட்டி வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது இல்லையா, அதை ரிமூவ் பண்ணதால ஈல்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க கொடுக்குற வட்டியை நம்ம 6 மாதத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு வேணுமோ வேண்டாமோ அது உங்கள் அக்கௌண்ட்டில் சேர்ந்துடும். அதுக்கப்புறம் அதை காப்பாற்றி எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணி பத்திரமா கொண்டு போகிறதுங்கிறது உங்களுடைய ஓன் சாமர்த்தியம் தான். அப்புறம் டேக்ஸ் பெனிஃபிட் எதுவுமே கிடையாது. என்ஆர்ஐஸ் இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. செகண்டரி மார்க்கெட்டில் இதை விற்கவோ வாங்கவோ முடியாது. ஸோ ப்ரீமெச்சூர் க்ளோஷர் கண்டிப்பாக கிடையாது. நார்மல் சிட்டிசன்ஸ்க்கு ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. சப்போஸ் ஒரு நல்ல ஸ்கீம் வருது, இதோட பெட்டராக ஒரு ஸ்கீம் வருது, நம்ம இந்த பணத்தை எடுத்து அதில் போடலாம் அந்த 7 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் மறந்துட வேண்டியதுதான். அதை நீங்கள் பண்ண முடியாது. சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு சில ரைடர்ஸோடு கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா 60லேருந்து 70 வரைக்கும் ஏஜ் இருக்கிறவங்களுக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணி 6 வருஷம் கழித்து ப்ரீமெச்சூராக க்ளோஸ் பண்ணலாம். அதே மாதிரி 70லேருந்து 80 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரேஞ்ச் இருக்கிறவங்களுக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணி 5 வருஷம் கழித்து ப்ரீமெச்சூராக க்ளோஸ் பண்ணலாம். அபவ் 80 இருக்கிறவங்க 4 வருஷம் கழித்து ப்ரீமெச்சூராக க்ளோஸ் பண்ணலாம். ஆனால் அப்படி க்ளோஸ் பண்ணும்போதும் கடைசி 6 மாதத்துக்கு அவங்களுக்கு வரக்கூடிய வட்டியில் 50% பெனால்ட்டியாக எடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இல்லைகள், முடியாதுகள், கிடையாதுகள் எல்லாமே இந்த பாண்டில் அதிகமாக இருக்குது. சரி, ஏதோ ஃப்ளோட்டிங் ரேட்டுன்னு புதுசாக சொல்கிறாங்களே, அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுவுமே கொஞ்சம் பெயின்ஃபுல் தான். நம்மளுக்கு எப்பவுமே நிலையான வட்டியை ஒரு 5 வருஷம் 6 வருஷம் அப்படி வாங்கியே பழகிட்டோம். ரேட்டு எவ்ரி 6 months மாறுபடும். ஏன்னாக்கா இந்த பாண்டோட வட்டி விகிதத்தை நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட் என்எஸ்சி அதோட வட்டி விகிதத்தோட லிங்க் பண்ணிட்டாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா எவ்ரி 6 months ஜனவரி 1 ஜூலை 1 என்எஸ்சியோட ரேட்டு சேஞ்ச் ஆகும்னா நம்ம இப்போ பார்க்குற அளவில் கண்டிப்பாக குறைஞ்சிட்டே தான் வருது. ஏன்னா வட்டி விகிதங்கள்லாம் இறங்கு முகத்தில் தான் இருக்குது, குறைஞ்சிட்டு வருது. அப்படி குறையும் போதோ இல்லை கூடும்போதோ அபூர்வமாக கூடுச்சுன்னா கூட அதுக்கு அதோட அந்த ரேட்டோட
0.35 ஆட் பண்ணி இந்த பாண்டுக்கு ரேட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து என்எஸ்சி ரேட்டு 6.8%. அதில் 0.35 ஆட் பண்ணி இன்னைக்கு ரேட்டு 7.15% இந்த பாண்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஜனவரி 1 வரைக்கும் தான், ஜனவரி 1 of 2021 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் கண்டிப்பாக மாறுபடும், மேலே போகலாம் கீழே வரலாம். நமக்கு தெரிஞ்ச அளவில் கண்டிப்பாக கீழே வரதான் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் ஃப்ளோட்டிங் ரேட்டு. இந்த இதை புதுசாக இந்த பாண்டில் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்படி நிறைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருந்தால் கூட 2 மிகப்பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குது. முதலாவது என்ன அப்படின்னா, உச்சபட்ச பாதுகாப்பு. ஒரு கவர்மெண்டோட சாவரின் கேரண்டியை விட நம்ம வேற எங்கேயாவது கிடைக்குமா? எஸ்பெஷலி இப்போ இருக்கிற சினேரியோவில் பேங்க் பக்கம் போனோன்னா உடனே சக்திகாந்த தாஸ் வந்துடுறாரு, எஃப்ஆர்டிஏ பில்லை பற்றி பேசுகிறாரு. சரி, பயந்து போய் கார்பரேட் பாண்ட்ஸில் ஒதுங்கலாம் அப்படின்னு போனோமானா, எஸ் பேங்க்கு டயர் 1 பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் பைசா கொடுக்க போகிறதா சொல்லவே இல்லை. டெட் ஃபண்டில் போய் போடலாம் அப்படின்னு நினச்சோம்னா, ஃப்ராங்க்லின் டெம்பிள்டன் மாதிரி அப்படி ஒரு ஸ்டெர்லிங் கம்பெனியை ஒரு 6 டெட் ஃபண்டில் ப்ராப்ளம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால நம்மளுக்கு இப்போது ரொம்ப முக்கியமாக போட்ட முதலுக்கு எந்த சேதமும் வராமல் இருக்கணும்னு பார்க்குற காலமாக இருக்குது. அப்போது கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட்டோட கேரண்டிங்கிறது நம்மளுக்கு முக்கியமாக தெரியுது. 2வது ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, எல்லா இடங்கள்லையுமே பேங்க்கில் சரி, எல்லா இடங்கள்லையுமே வட்டிகள் இறங்கு முகமாக 5%, 6% அப்படி தான் இருக்குது. அந்த ஒரு சினேரியோவில் இப்போ இது 7.15% இன்னைக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக ரொம்ப ஆறுதலான விஷயமா இருக்குது. இந்த 2 விஷயங்களாலையும் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னாக்கா, 7 வருஷம் எனக்கு இந்த பணம் தேவையில்லை அப்படின்னு கொஞ்சம் பணத்தை எடுத்து தூர வைக்க முடிஞ்சவங்க, சீனியர் சிட்டிசன்ஸ், அப்புறம் ரொம்ப கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ், இவங்கெல்லாம் இந்த பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம், ரிஸ்க் குறைய வேணும். அது இந்த பாண்டில் கண்டிப்பாக இருக்குது. மேலே இவங்க இந்த பாண்ட் இல்லைன்னா என்எஸ்சி இல்லைன்னா போமிஸில் போட வாய்ப்பு அதிகம். என்எஸ்சிலையும் போமிஸ்லையும் இதை விட கண்டிப்பாக ரேட்டு கம்மி தான். அதனால இது வந்து பெட்டர் ரேட்டாக இருக்கும் அவங்களுக்கு. இதுலேயும் சீனியர் சிட்டிசன்ஸு முதல்ல எல்ஐசி வயவந்தன யோஜனா, சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம், ஏன்னா அது ரெண்டுலேயும் இதோட வட்டி அதிகம், 7.3, 7.4 அப்படின்னு வட்டி விகிதம் இருக்கிறதால அதில் உள்ள சீலிங்கெல்லாம் எக்ஸாஸ்ட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற பணத்தை மாத்திரம் இந்த பாண்டில் போடலாம். மற்றவங்க அவங்கவுங்க நிதி நிலைமை, அவங்களுடைய அசட் அலோகேஷன் இதெல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்து ஒரு முடிவு எடுக்கலாம். ஸோ இது வரைக்கும் இப்போ ஆர்பிஐ இஷ்யூ பண்ணிக்கிற கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்ட்ஸ், ஃப்ளோட்டிங் ரேட் பாண்ட்ஸ், அதை பற்றி பார்த்தோம். அதோட ஃபீச்சர்ஸு ப்ளஸ் மைனஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ இதில் இறங்குறதா வேண்டாமா அப்படிங்கிற முடிவை நீங்கள் தான் எடுக்க முடியும். பிஃபோர் கன்க்ளூஷன், எவ்ரி மந்த் மிடில் 3 days ஏபிசி ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிகினர்ஸ்க்காக ஒரு ஸ்டாக் மார்க்கெட் கிளாஸ் எடுக்கிறேன். ஸ்டாக் மார்க்கெட்டில் இறங்கி ஒரு கலக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதில் ஜாயின் பண்ணலாம். 3 days, only 5 participants, அண்ட் அந்த 3 days-ம் 1.5 hours இந்த ஈவினிங். இப்போ வந்து புது அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, உலகத்தின் எந்த மூலையிலேருந்து வேணாலும் நம்ம இந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்ண முடியுது. ஜூம் இருக்குது, கூகுள் மீட் இருக்குது, இது மூலமாக நம்ம அட்டன் பண்ண முடியுது. ஸோ இந்த கிளாஸ்லையும் அதே மாதிரி நம்ம அட்டன் பண்ண முடியும். போன மாதம் வந்த கிளாஸில் துபாயிலேருந்து அட்டன் பண்ணாங்க, அதுக்கு முந்தின மாதம் வந்த கிளாஸில் யூஎஸ்லேருந்து அட்டன் பண்ணாங்க. ஸோ இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க யாருனாலும் என்னுடைய ஃபோன் நம்பர், என்னுடைய மெயில் ஐடியெல்லாம் அதை கொடுத்துருக்குறேன். இதை பார்த்துட்டு கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட்.